குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பிரசவ வலி எடுத்த பொம்பளைங்க மூஞ்சி மாதிரி உன்னோட முகத்தை ஏன்டா அப்படி வச்சிருக்க? என்னடா இஞ்சி தூண குரங்கு மாதிரி அப்படியே நிக்கிற? இங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்லை. அது நம்ம கமிஷனர் சார் போயிட்டார் சார். எங்க ஏஷியன் கேம்ஸுக்கா ஒலிம்பிக்ஸ்க்கா? என்னடா கிருஷ்ணகுமார், 2 நாள் நான் லீவ்ல இருந்தாலும் எனக்கு கதை எல்லாமே தெரியும். நம்ம கமிஷனர் சார் கிரேட் மோகன் ராய். உண்மையை சொல்லப்போனா அவர் தான் இவரு. அந்த ஆளு டீமை கூப்பிட்டு போயிருக்கிறது புயலோ புதையலோ பூகமோ தேடி இல்ல, உண்மையான சாத்தான பாட்டிலுக்குள்ள அடைக்கிறதுக்கு தான். அதெல்லாம் அந்த அளவு முடியாது. இந்திய ராணுவத்தாலேயே தேவநாராயணமூர்த்தியில ஒரு முடிய கூட புடுங்க முடியல. முடியுமா என்ன? தேவநாராயணமூர்த்தி ஒருத்தனா இல்ல 3 பேரா? 3 பேர் இல்ல, 3000 பேரோட பலம் கொண்ட ஒரு ஆளு. அவ இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் கோடி கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவனோட நிழல கூட தொட முடியல இது வரைக்கும். கமிஷனர் மோகன் ராய் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? டிபார்ட்மெண்ட்ல பெரிய சூப்பர் ஸ்டார். ஒரு 50 வில்லன்களை ஒரே கையில ஒரே ஆளா நின்னு அடிக்கிற ஆக்ஷன் ஹீரோ. அந்த ஆபரேஷன் முடிச்சிட்டு வரட்டும். வரட்டும். வந்த உடனே நேரா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். அந்த அமெரிக்காக்காரனே புது வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சு அதை சாம்பிள் பார்க்க கொடுக்கறது இங்க தேவநாராயணமூர்த்தி கிட்ட தான். அவ்வளோ நவீன ஆயுதங்கள் அவன் கையில இருக்கு. சார் சொல்றதை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் மோகன் ராய் கையில 2 இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற தில் இருக்கு. யார் செத்துட்டாங்கன்னு போலீஸ் ஜீப்பையும் மதிக்காம எவ்வளவு வேகமா போற? உங்க அப்பா செத்து போயிட்டான், போறியா அவங்க கூட? திருட்டு ராஸ்கல், வேகத்துல வண்டி ஓட்டுனது எல்லாமே போலீஸைய எதிர்த்து பேசுறியா? இறங்கிடா. இந்த பரமசிவனோட பழக்கமே இதான். போலீஸ் வண்டியை பார்த்தா தெரியாம ஒதுங்கியும் போயிருவேன், தெரிஞ்சே இடிச்சிட்டும் போயிருவேன். நிறுத்துடா, தப்பு பண்ணிட்டு வீரவசனம் பேசுறியா? உங்க பேர் என்னன்னு சொல்றது? ஓ தினேஷா, நல்ல பேர். மாமனே தினேஷ், தொப்பியை இறக்கி வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. ஸ்டேரிங் பிடிக்கிற கை இது. ஒரு அறை விட்டோன்னா இங்கேயே செத்து போயிருவேன். பாப்பா, நீயும் காக்கிதான் நானும் காக்கிதான். பாப்பா வண்டி எடுத்து போடா. காக்கி சட்டை போட்டவன் மேல வச்ச கையே இனி உனக்கு தேவையே இல்லை ரஸ்கல். Dinesh, sir, come here. Dinesh, போதும். sir, come on. சார், கேட்டை மூடி வச்சுட்டு எங்கேயா போன? சார் மன்னிச்சிடுங்க சார், அவசரமா வந்துச்சு சார், அதான் அங்க போனேன். தண்ணி போட்டிருக்கியா? சார் அது வந்து டியூட்டி நேரத்துல குடிச்சிட்டு வரலாமா? என்னையா சார் கேக்குறாருல்ல? சார் அது வந்து டியூட்டி முடிகிற வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது. அதான் சார். சாருக்கு தெரியுமா, எனக்கு 24 மணி நேரம் இங்கே தான் டியூட்டி. மாசத்துல 30 நாள், வருஷத்துல 365 நாள். அதுதான் இந்த டியூட்டியோட கணக்கு.
தேவநாராயணமூர்த்தி வெட்டி போடுற சந்தன மரத்தையும் யானை தந்தத்தையும் கடத்திட்டு போகிற லாரிக்காரங்க தூக்க சொன்னால் தூக்கணும், இறக்க சொன்னால் இறக்கணும். அவங்க சொல்கிறத நான் கேட்கலன்னா என் மேலே தான் லாரி சக்கரம் ஏறி இறங்கும். இதையெல்லாம் நீ ரேஞ்சர் கிட்ட சொல்லவே இல்லையா? அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய ரேஞ்சே வேறு சார். 6 மாதம் முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அவங்க காரியத்துக்கு போய் தலை காட்ட அரை நாள் லீவு கேட்ட, அதை தெரிஞ்சும் அவங்க கொடுக்கல சார். ரகுமான் தானே உங்க மேலதிகாரி? ஆமாம் சார். உன்னோட விஷயம் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட பேசுறேன். சரி சார். அவரை செய்ய சொல்றேன். இப்ப போய் கேட்டை தூக்குங்க. சரி சார். ஐயப்பன், டியூட்டி சமயத்துல இனி தண்ணி அடிக்க கூடாது. இனிமே தொடவே மாட்டேன். போலாம். சார், as it is, இங்கே தான் நம்ம பொசிஷன். இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனா இந்த இடத்துல இருந்து தான் ஃபாரஸ்ட் ஆரம்பமாகுது. அப்படியே 20 கிலோமீட்டர் முன்னாடி போனோம்னா தம்பராஞ்சாவடிங்கிற கிராமம். அதோட வடக்கு பகுதி தான் காடோட 2வது பாகம். அதுதான் தேவநாராயண மூர்த்தியோட சாம்ராஜ்யம். ஓகே தினேஷ், நம்ம டீம் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. சார், காலையிலிருந்து உங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தெரிஞ்சிருந்த ஸ்டேஷனை மூடி வச்சிருக்கீங்க. மூடி வைக்கிறத தவிர வேற வழி இல்லை சார். என்ன காரணம்? தேவ நாராயணமூர்த்தி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டேஷனை வந்து அட்டாக் பண்ணோம். எங்களால் முடிஞ்ச வரையும் நாங்கள் போராடி பார்த்தோம். ஆனால் 3 கான்ஸ்டபிள்ஸ் அந்த போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 4-5 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ அவனுக்கு பயந்துதான் ஸ்டேஷன் போட்டிருக்கா? ஆமா சார், எனக்கு பயம் அவன் மேல இல்லை, இந்த கிராமத்து மக்களை நினைச்சாதான். அவனை எதிர்த்தா பாதிக்கப்படுறது இந்த கிராமத்து பெண்களும் குழந்தைங்களும் தான். வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம். உள்ள வாங்க சார். போலீஸும் மிலிட்டரியும் தேவநாராயணமூர்த்திக்கு ஒன்றும் இல்லை. எந்த நிமிஷமும் அவனோட அட்டாக்க பயந்து தான் இங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருந்தோம், நீங்க ஏன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்காம விட்டீங்க? யாரு சொன்னாங்க ரிப்போர்ட் கொடுக்கலன்னு? எந்த ஹெட் குவார்டர்ஸ்லயும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அதுக்கு என்ன காரணம்னா, பொண்ணு பெத்த ஒவ்வொரு தாய் தந்தையரும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அவன் மறுபடியும் வந்தானா ஏதாவது ஒரு பொண்ணு அவனுக்கு கண்டிப்பா இரையாயிடும் சார். போலீஸ் ஆபீசரான நான் கூட வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த கிராமத்துல பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். என்ன ஒரே போலீஸா இருக்கு? உள்ள யார் யாரோ இருக்காங்க. அக்கா, மாமா உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்ப போயிட்டு சாயந்தரம் வாங்க. மாமா, இவதான் என் மக கஸ்தூரி. வணக்கம் சார். வணக்கம். இவர்தான் சப் இன்ஸ்பெக்டர் தினேஷ். ஹாய். கஸ்தூரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா? இவளோட படிப்பை எப்பவோ நிறுத்திட்டேன் சார். MBBS படிச்சு டாக்டர் ஆகி சேவை செய்யணுன்றது தான் இவளோட ஆசை. +2ல ஃபர்ஸ்ட் மார்க் இவதான். அப்புறம் ஏன் MBBS ட்ரை பண்ணல? இந்த கிராமத்துல வந்த உடனே இவங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. இவளோட படிப்பும் போயிடுச்சு. லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் நான் சமையல் ரெடி பண்ணிடுறேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது திருக்குறள்ல இருக்கும். தேவ நாராயணமூர்த்தியை பத்தி தெரிஞ்சிருக்கிறதும் அதே மாதிரி விஷயம்தான். நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரே ஒரு % தான். சார் சொல்ல வர்றது அதுதான் உண்மையான விஷயம். நேத்து ராத்திரி நானும் சுரேந்திர பிள்ளையும் தேவநாராயணமூர்த்தியை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாம நினைக்கிறத விட 1000 மடங்கு டேஞ்சரான ஆள் அவன். எனிவே தினேஷ், நாம இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோ. சார், இங்க இருந்து நம்ம ரொம்ப தூரம் ஜீப்ல போக வேண்டி இருக்கும்னு சுரேந்தர் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி போறது ரொம்ப ரிஸ்கான பயணம். அது ரொம்ப மோசமான இடம். தேவையில்லாம நம்ம அங்கே மாற்றுறது மாதிரி ஆயிடும். வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். ஒண்ணு பண்ணுவோம், வண்டியை எல்லாத்தையும் இங்கே நிக்க வச்சுட்டு நாம நடந்து போய் பார்ப்போம். ஓகே சார். அப்புறம் சுரேந்திர பிள்ளை, நாங்க கிளம்புறோம். கடவுள் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கும் சார். வரட்டுமா கஸ்தூரி? பை அங்கிள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. See you. Come on. பை.